தர்மபுரியில் மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் போலீசில் சரணடைந்துள்ளார். தனது மனைவி இன்னொருவருடன் தனிமையில் இருக்கும் வீடியோவை செல்போனில் பார்த்ததால் பெரும் விபரீதம் நடந்துள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே ஜெல்திமனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாக்யராஜ். இவருடைய மனைவி நிவேதிதா. பாக்யராஜ் சென்னையில் உள்ள பூ மார்க்கெட் ஒன்றில் தங்கி வேலை செய்து வந்தார். பாக்யராஜுக்கும் நிவேதிதாவுக்கும் 12 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணமானது. இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில்தான் நிவேதிதாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கிறது. இவர்களின் தகாத உறவு குறித்து கடந்த 15 நாட்களுக்கு முன்புதான் பாக்யராஜுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் கணவன் மனைவியிடையே கடுமையான சண்டை ஏற்பட்டிருக்கிறது. கணவன் கடுமையாக கண்டித்ததால் கோபமடைந்த நிவேதிதா ஆத்திரத்தில் தன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். சிறிது நாட்கள் கழித்து இருவரும் சமாதானமாகி மீண்டும் குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் மனைவியும் அவரது காதலரும் தனிமையில் இருக்கும்போது ஜாலிக்காக எடுத்த வீடியோ ஒன்று நிவேதிதாவின் செல்போனில் இருப்பதை பாக்யராஜ் பார்த்துவிட்டார். மனைவியை கடுமையாக கண்டித்த போதும் தன்னுடைய மனைவி இன்னொருவருடன் தனிமையில் இருக்கும் வீடியோவை அந்த மொபைலில் பார்த்ததும் பாக்யராஜுக்கு ஆத்திரம் தலைக்கேறிவிட்டது. கடுமையான கோபத்தில் சமையலறைக்குள் புகுந்த பாக்யராஜ் அங்கிருந்த கத்தியை எடுத்து நிவேதிதாவின் கழுத்தில் சரமாரியாக குத்தியிருக்கிறார். எதிர்பாராத இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து நிவேதிதா உயிரிழந்து போனார். மனைவியை கொலை செய்த பாக்யராஜும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த நிலையில் மறுநாள் காலையில் விடிந்தும் நீண்ட நேரமாகியும் பாக்யராஜின் வீட்டின் கதவு திறக்காததால் அவருடைய தந்தை ராஜாமணி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது நிவேதிதா படுக்கை அறையில் கழுத்தில் சரமாரியாக கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சம்பவ இடத்துக்கு வந்த பஞ்சப்பள்ளி போலீசார் நிவேதிதாவின் உடலை கைப்பற்றி தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாக்யராஜை போலீசார் தேடி வந்த நிலையில் பஞ்சப்பள்ளி காவல் நிலையத்தில் பாக்யராஜ் நேரடியாக சென்று சரணடைந்திருக்கிறார். அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். தாயை கொலை செய்துவிட்டு தந்தையும் சிறைக்கு சென்று விட்ட நிலையில் அவர்களின் 2 பிள்ளைகளும் தான் இப்போது பரிதபித்து வருகின்றனர்.